On this day of Sadhguru Baba, when I went to offer bhog to Baba, bhog is just actually kind of means or excuse to go to Baba. ஓம் சாந்தி. சத்குரு தின நாளில் பாபாவிற்காக போக் எடுத்துக்கொண்டு நான் பாபாவிடம் சென்றேன். பாபாவின் முன்னால் நம்முடைய அன்பையும் பாபாவிற்காக போகையும் படைத்த போது பாபா மிக மிக அன்பான திருஷ்டி கொடுத்தார். பாபா எனக்கு ஒரு விடுபட்ட உணர்வையும் மிகவும் பற்றற்ற ஒரு உணர்வையும் ஏற்பட்டது. மிகவும் அன்பான உணர்வு இருந்தது. மிகவும் அன்பு மிக்க விடுபட்ட பற்றற்ற உணர்வுகள் இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகு பாபா என்னை பார்த்தார். நான் ரொம்ப ரொம்ப விடுபட்டவராக இருந்து அதீந்திரிய சுகத்துல இருந்தேன். பாபா கிட்ட இருந்து திருஷ்டி எடுத்தேன். பாபா சொன்னாங்க, கடவுள் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளாகிய நீங்களும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான். நான் பாபாவை பார்த்தேன். பாபா சொன்னாங்க, ஒவ்வொரு தெய்வீக குணமும் ஒரு சக்தியாகும். நீங்கள் அதை சேகரிப்பு செய்ய வேண்டும், அதனுடைய சுரூபமாக வேண்டும். அன்பின் சக்தி. கடவுள்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுளை சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றாங்க. அது போல பாபா சொன்னார், அன்பு அப்படிங்கிறது சக்தி, அமைதிங்கிறது சக்தி, ஞானம்ங்கிறது சக்தி. ஒவ்வொரு குணமுமே ஒரு சக்தியாகும். ஆத்மாக்குள்ள ஒவ்வொரு குணமும் ஒரு சக்தியாகும். பிரம்மா பாபாவை போல ஞானம் புரிஞ்ச உடனேயே பிரம்மா பாபா என்ன செய்தார்? எண்ணங்களை எப்படி பார்த்துக்கணும், உடலை எப்படி பார்த்துக்கணும், உறவு முறைகளை எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே அவருக்கு புரிஞ்சது பிரம்மா பாபாக்கு. அது போல குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஞானத்தை புரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறோங்களோ அந்த அளவு நீங்க தெளிவாகி விடுவீர்கள். நீங்களும் கூட வெற்றி உடையவர்களாக பாபாவை போல் நீங்களும் கூட ஆவீங்க. பிரம்மா பாபாவை போல் உங்களுடைய எண்ணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பாபா சொன்னாங்க, ஒவ்வொரு எண்ணமும் அதிர்வலைகளை உருவாக்குகின்றன. அந்த அதிர்வலைகள் உங்களுக்குள்ள போக மட்டும் இல்லை, உங்களை சுத்தியும் அந்த அதிர்வலைகள் தான் இருக்கு. அப்போ என்ன மாதிரி அதிர்வலைகள் உங்கள்கிட்ட இருக்கும், வெளியில இருந்தும் அப்படிப்பட்ட அதிர்வலைகள் உங்களை அடையும். நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா வெளியில அமைதியா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க கிரகிப்பீங்க, உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அது போல எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமான இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க மிக மிக அன்பான சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை வச்சிருக்கணும். அதன் மூலம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வளமும் வெளியில இருக்கிற அந்த ஆதாரமும் கூட நம்முடைய வைப்ரேஷன் அதிர்வலைகளுக்கு ஏற்றவாறு இருக்கும். பாபா சொன்னார், இந்த உலகமும் கூட உங்களுக்கு நன்றிகள் சொல்லும். ஏன்னா இப்படிப்பட்ட தூய சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு நன்றி சொல்லும். நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையற்றதாக, எதிர்மறையானதாக, வீணானதாக இருக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு.
அதனால உங்களை பொறுத்த விஷயம்தான் அது. ரொம்ப ரொம்ப தூய, அமைதியான, ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை வச்சிருங்க. உங்களுடைய 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 பர்சனாலிட்டி மட்டுமில்லை, உங்களை சுற்றி இருக்கும் எல்லாமே தூய்மையாக இருக்கும். குழந்தைகளாக நீங்க தான் அதை இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை மென்மேலும் நீங்க செய்யணும். அங்க மாஸ்டர் மாஸ்டர் சர்வ சக்திவான பின்ன உங்ககிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, வெற்றி உடையவர்களாக இருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னாலே வெற்றி தான் இல்லையா? எதுவுமே உங்களை பாதிப்படைய செய்ய முடியாது. எதுவுமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது. எப்பொழுதும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்பொழுதும் வெற்றியோடு இருப்பீங்க. பாபா அனைத்து குழந்தைகளுக்காகவும் அன்பை கொண்டிருக்கின்றார். பாபா உங்கள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவார ரிட்ரீட் பீஸ் வில்லேஜ்ல அமைதியை சேமிப்பு செய்து விட்டீங்களா? குழந்தைகள் நீங்க ரொம்ப அழகா கை தூக்குனீங்க. இப்ப இதை நடைமுறையில நீங்க காட்டணும். எல்லாமே நீங்க பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். ஒரு பற்றற்ற பார்வையாளராக நீங்க ஒத்துழைப்பை கொடுக்கணும். உண்மையான முறையில ஒரு விஷயம் நடக்கும் போது அப்போ நீங்க பயமற்றவர்களாக இருந்து ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து உங்களுடைய பாகத்தை நீங்கள் நடிக்க வேண்டும். என்ன பாட்டு? உங்களுடைய பாட்டு என்ன? அருள்பவரின் குழந்தைகள் நீங்கள், அருள்பவர்கள். அதனால ஆத்மாக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதனால் நீங்கள் மாஸ்டர் அருள்பவர்கள் இல்லையா? உங்களுடைய ஸ்டாக் நீங்க நிறைய சேமிப்பு செய்து வச்சுக்கணும். அப்போதான் நீங்க நேரத்திற்கு ஏற்ப அருள்பவர்களாக முடியும். தொடர்ந்தும் உங்களுக்காகவே நீங்கள் அனைத்தையும் சேமிப்பு செய்றீங்க கடைசி வரை அப்படின்னா உங்களால் அருள்பவர்களாக ஆக முடியாது. பல பிரிவுகளுக்கு உங்களால ஒரு மேன்மையான ஸ்திதியை அடைய முடியாமல் போயிடும். அதனால இப்போ நீங்க ஸ்டாக் வச்சுக்கணும். உங்ககிட்ட நீங்க ஸ்டாக் வச்சுக்கணும். உங்களுடைய நல்லாசிகள் மற்றும் மேன்மையான உணர்வுகள் அப்படிங்கிற அந்த பொக்கிஷம் கிடங்கு எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். இரண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக என்ன சக்தி அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்பொழுது நேரத்தின் அனுசாரத்திற்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் நேரத்தை உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுத்துங்கள். அதன் கூடவே ஒரு அருள்பவராகுங்கள். உலகத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அமிர்த வேளையில உங்களை பற்றி சிந்தியுங்கள். நான் ஒரு கீழ்ப்படிவான குழந்தை. நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி எந்திரிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ஒரு கர்மயோகியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தந்தைக்கு கீழ்ப்படிவானவர் ஆகி தந்தைக்கு சமமானவர் ஆகுங்கள்.
வெறுமனே ஸ்ரீமத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய சொந்த மனதின் கட்டளைகளையும் பிறருடைய மனதின் கட்டளைகளையும் பின்பற்றாதீர்கள். ஸ்ரீமத்துல எதையுமே நீங்கள் கலக்க வேண்டாம். நீங்கள் சில நேரத்தில் உங்களுடைய சொந்த மனதின் கட்டளைகளையும் மற்ற நேரத்தில் மற்றவர்களினுடைய கட்டளைகளையும் நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை பறக்க அனுமதிக்காது. மன்மத்தியும் பர்மத்தும் உங்களுக்கு அது பாரமாகிவிடும். அது உங்களை பறப்பதற்கு அனுமதிக்காது. ஸ்ரீமத் என்பது உங்களை இரட்டை முறையில லேசானவர்கள் ஆக்கிவிடும், டபுள் லைட் ஆகிவிடும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவது என்றால் சுலபமாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவதாகும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களை கீழே கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஸ்ரீமத்தை எப்படி பின்பற்றுவது என்பது தெரியும் தானே? மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். ஆஹா, என்னுடைய பழைய உடல். இந்த இறுதி உடலின் மகத்துவம் ஏனென்றால் இந்த பழைய உடலின் மூலம் நான் பல பிறவிக்கு ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றேன். இத்தகைய மகிழ்ச்சியான எண்ணங்களை உண்டாக்குங்கள். தந்தையை சந்திக்க எனக்கு உதவிய என் பழைய உடல், ஆஹா, அதன் அற்புதத்தை பார்க்கும் பொழுது அதனுடன் தொடர்ந்து பணியாற்றுங்கள். அது உங்களுக்கு ஒரு பொழுதும் துன்பத்தை ஏற்படுத்தாது. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today is day 9. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 9. மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். இன்றைய தலைப்பு ஆஹா, எனது பழைய உடல். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். குருவின் நாள். அழகான சகுனங்களை நம் மீது நாம் வைக்கின்றோம். பாபா அனைத்தையும் நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை நான் பார்க்கிறப்போ முதல் முறையாக உடலினுடைய அந்த மகத்துவத்தை நம்மை புரிந்து கொள்ள வைக்கின்றார். அவ்வப்போது உடலின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே நேரத்தில் நம்முடைய பழைய கணக்குகளினால் பல விஷயங்கள் நடக்கின்றன. ஆனால் பாபா என்ன சொல்றார், உங்களுடைய உடலை நீங்கள் பாராட்டுங்கள், ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா உடல் இல்லாமல் நீங்க பாபாவை சந்திச்சிருக்க மாட்டீங்க, பாபா முரளியை கேட்டிருக்க மாட்டீங்க, பாபாவை பத்தி பேசியும் இருக்க மாட்டீங்க உடல் இல்லாமல். அதனால் இயற்கை அப்படிங்கிறது கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த இயற்கையின் பஞ்ச தத்துவங்கள் இல்லாமல் ஆத்மா எதையுமே செய்ய முடியாது. இது எவ்வளவு ஒரு ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆத்மாவினால் பார்க்க முடியாது, பேச முடியாது, காரியங்கள் செய்ய முடியாது.
அதனால் மேன்மையான செயல்களை நாம செய்யணும் அப்படின்னா, ஒரு அருள்பவராக நாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு உடல் தேவை இல்லையா? மனம் கூட ஆத்மா உடலில் இருக்கும் போதுதான் செயல்படுகிறது. இது எவ்வளவு ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயம். நாம் நிராகார உலகத்துல இருக்கிற போது நமக்கு எந்த எண்ணங்களும் கிடையாது. ஆனால் சாகார உலகத்துல இருக்கும்போது நமக்கு எண்ணங்கள் ஏற்படுகிறது, புத்தி வேலை செய்கிறது, சமஸ்காரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏனென்றால் முழு உலகத்திலும் பஞ்ச தத்துவங்கள் இருக்கு. உடல் அப்படிங்கிறது இந்த பஞ்ச தத்துவங்கள் இல்லாமல் பராமரிப்பு செய்யப்பட முடியாது. நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த 5 தத்துவங்களும் உடலை பராமரிப்பு செய்கிறது. ஏன்னா உடல் அப்படிங்கிறது இயற்கையின் ஒரு பரிசு. நமக்காக விளைவிக்கப்படும் எல்லாமே தானியங்கள், மலர்கள், பழங்கள் எல்லாமே. நீங்க மலர்களை பார்க்கும்போது புன்சிரிப்பு செய்றீங்க இல்லையா? அந்த மலர்களினுடைய நறுமணம், நிறம், அதனுடைய அழகு எல்லாமே இயற்கையிலிருந்து கிடைச்சது இல்லையா? உடல் செயல்படும் அந்த விடம் கூட இது சிலப்போ நான் அதிசயப்படுவதுண்டு. யார் இப்படி வடிவமைப்பு செய்தா, எப்படி மூளை வேலை செய்யணும், எப்படி இதயம் வேலை செய்யணும், உடலினுடைய ஒவ்வொரு பகுதியும் சரியான இடத்துல இருக்கு, சரியாக வேலை செய்யுது. சோ எல்லாத்துக்குமே அதனுடைய சொந்த வேலை இருக்கு உடல் உறுப்புகளுக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? பாபா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உடலை நல்ல முறையில அக்கறையோட பார்த்துக்குங்க, பராமரிப்பு செய்யுங்க, சேவை செய்யுங்க. ஆனால் அதை தவறான முறையில பயன்படுத்த வேண்டாம். பாபா சொல்லும் பொழுது, பாபா உங்களுக்கு முழு நாளுக்கும் ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றேன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க காலையில 3:30 எந்திரிக்காம 6 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னா நிறைய தூங்கிட்டோம்னு நினைப்பீங்க உள்ளுக்குள்ள. ஆனா உங்களுக்கு நல்ல உணர்வு இருக்காது. ஏன்னா உங்களுடைய நாளை நீங்க பாபாவோட ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறீங்க. அதனால ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாம் அதை செய்யறோம். ஸ்ரீமத்தின் அடிப்படையில ஒவ்வொரு காரியமும் நாம செய்யறோம் அப்படிங்கிறப்போ, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழப்பம் அடைவோம். எதை குறித்தும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இல்லைன்னா மற்றவர்கள் சொல்வதை நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அநேக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாருமே இயல்பாகவே காலையில தான் எந்திரிப்பாங்க. ஆனா உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பர்மத் இல்லையா? பர்மத்தும், மன்மத் மற்றும் ஸ்ரீமத் 3 விஷயங்கள் இருக்கு. அதனால நாம் ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு செயலையும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில நாம செய்யணும். இந்த சக்கரத்துல இது நம்முடைய கடைசி பிறவி. அப்போ தத்துவங்கள் தூய்மையாகும் பொழுது நமக்கு ஒரு தெய்வீகமான தூய உடல், தெய்வங்களினுடைய உடல் கிடைக்கும். இந்த இறுதி உடலின் மகத்துவம் என்னவென்றால், இந்த பழைய உடலின் மூலம் நான் பல பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான எண்ணங்களை உண்டாக்குங்கள். தந்தையை சந்திக்க எனக்கு உதவிய என் பழைய உடல், ஆகா, அதன் அற்புதத்தை பார்க்கும் பொழுது தொடர்ந்து பணியாற்றுங்கள். அது உங்களுக்கு ஒரு பொழுதும் துன்பத்தை ஏற்படுத்தாது. என்ன உடலுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? நீங்க
உடல் பயிற்சி செய்யணும். சிலர் வந்து டயர்ட் ஆயிடுறாங்க, களைச்சு போயிடுறாங்க. ஏன்னா மனம் வந்து நல்லா இல்லை. ஆனா பாபாவினுடைய ஸ்ரீமத்தை நாம வந்து பின்பற்றி இயற்கைக்கு மரியாதை அளிக்கும் போது பிரம்மா பாபாவை நம் முன்னால வச்சு 60 வயசுக்கு பின்னால பாபா முயற்சி செய்ய ஆரம்பிச்சார். 93 வரை பாபா முயற்சி செய்தார். ஏன்னா நாம எல்லாருக்குமே வயசாகுது, அது கூட நமக்கு சிறு துன்பத்தை கொடுக்குது. ஆனா பிரம்மா பாபாவை பார்க்கும்போது பாபா எப்படி இயற்கைக்காக அன்பை கொண்டிருந்தார், உடலுக்காக அக்கறை கொண்டிருந்தார். அது போல நாமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். Om Shanti, Didi. Hello, Om Shanti. It's been a while. So good to see you. Yes, yes. And Om Shanti to my Avyakti Parivar family. I have a very unique and special flower I want to offer to you. Wow. And it's very unique, and I'm going to explain ரொம்ப விசேஷமான ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு மலரை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இந்த மலர் இன்றைக்குதான் பூத்துச்சு. இது வந்து ஒரு சப்பாத்தி கல்லி செடி. அதுல வந்து ஒரு மலர் வந்து பூத்திருக்கு இன்னைக்கு. இன்னும் நிறைய முள் இருக்கு அந்த சப்பாத்தி கல்லியில. இது வந்து இப்படி முட்கள் நிறைந்த இந்த ஒரு விஷயம், இப்படிப்பட்ட அழகான ஒரு மலரை கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சில நாட்கள் இந்த மலர் இருக்கும். இந்த குறிப்பாக இந்த மலரை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அண்மையில இந்த உடலுக்கு சில சவால்கள் ஏற்பட்டது. So அந்த அதனால எனக்கு தூங்க முடியாம இருந்தது. நமக்கு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒன்று அப்படி நடக்கும் போது நமக்காக சில உணர்வுகள் வந்து ஏற்படும். சோ அதனாலதான் இந்த செடி எனக்கு பிடிச்சிருக்கு. முள்ளாக இருக்கு, ஆனா முள்ளுல இருந்து ஒரு மலர் வந்திருக்கு. தீதி சோ தீதி நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன, நான் வந்து எந்த புகாரும் செய்ய முடியாது உங்களுக்கு முன்னாடி. ஆனா உங்களுடைய சீக்ரெட் என்ன, உங்களுடைய ரகசியம் என்ன? நீங்க வந்து உடல்ல ஏற்படும் அந்த வலியை வந்து நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டு உங்களுடைய இதயபூர்வமாக எப்படி சேவை செய்றீங்க? எல்லாருக்கும் எப்படி இவ்வளவு அன்பை கொடுக்குறீங்க? எப்படி உங்களுக்கு இவ்வளவு பொறுமை ஏற்படுது? எப்படி வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எப்படி செய்றீங்க? அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க தீதி. நீங்க எப்படி ஒரு மந்திரத்தை வந்து செய்றீங்க? நான் செய்யறேன், ஆனா அது எப்படி செய்யறேன் அப்படின்னு இப்ப நான் யோசிக்கிறேன் அப்படின்னு தீதி சொல்றாங்க. தீதி நீங்க அவ்வளவு சுலபமா அதை செய்றீங்க. உங்களுடைய ஒரு அருள் பார்த்தா உங்களுக்கு ஸ்தூலமா ஏதோ சவால்கள் இருக்கு அப்படிங்கறதே தெரியல. எனக்கு வந்து நிறைய பொறுமை இல்லாம இருந்ததை வந்து நான் பார்த்தேன். இந்த வீணான எண்ணங்கள் வரும், இது முடியவே முடியாது அப்படின்னு ஒரு வீணான எண்ணங்கள் வரும். ஆனா அது வந்து போயிடும், அது போகுது. ஆனாலும் எண்ணங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னா பொறுமையும் பொறுத்து கொள்ளும் சக்தியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்கும் போதும் எப்படி ஆகா என்னுடைய உடல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. சங்கம யுகத்துல இப்படிப்பட்ட ஆகா என்னுடைய உடல், நமக்கு உடல் அளவுல எந்த மாதிரி ஒரு சவால்கள் வந்தாலும் எப்படி வந்து நாம ஆகா அப்படின்னு பாட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க.
தீதி சொல்றாங்க, குறிப்பாக உடலை பற்றிய விஷயங்கள் வரும்பொழுது பாபா எனக்கு தைரியத்தை கொடுக்கின்றார், பாபா எனக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு தோணுது. பாபாவினுடைய ஞானம், பாபாவினுடைய புரிந்துணர்வு, இது இயற்கையினால் ஆகப்பட்டிருக்கு. உடல் நிச்சயமாக உடலை பற்றிய ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒண்ணு நீங்க துன்பத்துல இருங்க, இல்லைன்னா சேவை பண்ணுங்க. அப்போ நான் சேவை பண்ணேன் அப்படின்னா நான் துன்பத்துல இருக்க மாட்டேன். ஆனா நான் சும்மா உட்கார்ந்து இருந்து எதுவும் நான் செய்ய போறது இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கஷ்டம். ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். நான் ரொம்ப எனக்கு கர்ம யோகா செய்ய முடியாது. ஆனா ஒரு நேரத்துல நான் உட்கார்ந்து நான் அமர்ந்து இருந்து காய்கறி வெட்ட முடியும். டோலி பேக் பண்ண பிடிக்கும். சகோதரிகள் இது மாதிரி கருணா சேவை செய்யும் போது நான் உட்கார்ந்து அவங்க கூட செய்வேன். ஒரு காலத்துல நான் நிறைய இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப என்னால கொஞ்சம் தான் செய்ய முடியும். எந்த அளவு பாபா குடும்பத்திற்காக ஒரு அன்பையும் எல்லாத்தையும் செய்தார் அப்படிங்கிறப்போ நான் பார்ப்பேன். அவ்யக்தி ரூம்ல அவ்யக்தி பரிவார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பேன். எல்லாரும் அவ்வளவு அன்போட பாபாவிற்காகவும் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுக்காகவும் எல்லாரும் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி கிடைக்குது. சிலப்ப நான் ரொம்ப சிந்திக்கிறது இல்லை, ஆனா சிலப்ப நான் சிந்திப்பேன், எப்படி ஆரோக்கியமாக நான் இருந்தேன், இன்னும் நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன், எவ்வளவோ இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு உடல்ல. ஆனாலும் கூட இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு அப்படின்னு நிறைய இருந்தது. நிறைய தீதியோடைய உடல்ல கட் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அஷ்டவக்ரா அப்படின்னு ஒரு இருந்தார். சோ அஷ்டவக்ரானா அஷ்ட கோணல்கள் இருந்தது. உள்ளுக்குள்ள என்ன அந்த மாதிரி இருந்தாலும் கூட பாபா இன்னும் கூட உடலை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதுவே நிச்சயமாக பாபாவிற்காக நான் கொண்டிருக்கும் அந்த நன்றி உணர்வு. நான் சும்மா உட்கார்ந்து இருக்கல, வெறுமன பாடியில இல்லை, என்னால இதை இப்ப செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அவ்யக்தி பரிவார் அப்படிங்கறத நிறைய எனக்கு பலத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா சில நேரத்துல நேரம் இல்லாம இருக்கு. அதாவது நீங்க இமிடியேட்டா நீங்க உடனடியா ரெடியாகி அவ்யக்தி பரிவார்ல உட்காரணும். ஆனா பாபா எனக்கு பரிசுக்கு மேல் பரிசு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதன் மூலம் உடலை பயன்படுத்த முடியுது. எனக்குள்ள நிறைய நன்றி உணர்வு இருக்கு பாபாவிற்காக. நான் ஈஸியா ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு பற்று வராது. ஆனா அவ்யக்தி பரிவாருக்கு எனக்கு நிறைய இப்போ அன்பு இருக்கு. குடும்பத்திற்காக தினமும் 1 மணி நேரம் குடும்பத்தோடு இருக்கிறேன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. மற்ற விஷயங்களை நான் எழுதுறேன், அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கடவுளின் அருள் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கொடுத்திருக்கிறாங்க. எப்போதும் நிறைந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். பொறுமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்பகத்தன்மை நமக்கு வேணும். கடவுளும் நம்முடைய மூச்சும் நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுளை நினைவு செய்து கடவுளை நினைவு செய்யணும். அப்புறம் பெரிய மூச்சு எடுக்கணும், டீப் பிரெத், ஆழமான மூச்சு எடுக்கணும். பாபாவை நினைவு செய்து நல்ல ஒரு மூச்சை உள்வாங்கி வெளிவிடணும். அது நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியில அனுப்பும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உதவி செய்து பாபா தான் நமக்கு இயற்கையினுடைய மகத்துவத்தை எப்போதுமே நான் பாராட்டுகின்றேன்.
இயற்கை நமக்கு எவ்வளவு கொடுக்கின்றது, நம்மை பராமரிக்கின்றது. இயற்கை கிட்ட இருந்தும் நீங்க இப்படிப்பட்ட ஆதாரத்தை எடுக்கும் பொழுது நிறைய ரகசியங்கள் இருக்கு. நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு தீதி சொல்றாங்க சிந்தனை பண்ணி. ராத்திரியில தூங்குறதுக்கு வந்து எனக்கு பிரச்சனைகள் வரும்போது நான் நவ்யக்தி பரிவார வந்து நைட்ல வந்து பார்ப்பேன். அப்போ நான் அதை பார்த்துக்கிட்டே தூங்கிடுவேன். நான் எந்திரிக்கும் போது நான் வந்து நிச்சயமா அதை கேட்பேன். ஆனா தூங்க முடியாதப்போ நான் நவ்யக்தி பரிவார் வீடியோ போட்டு அதன் உதவியோட நான் தூங்குறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. என்ன உலகம் பரிவார் அப்படின்னா நம்முடைய குடும்பம், சுயம். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு குடும்பம். ஒவ்வொரு நாளும் வந்து நாம ராத்திரி ஒரு குடும்பமாக நாம் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து நாம கொண்டாடுகின்றோம். முடிஞ்ச உடனேயே வந்து நாங்க வந்து தூங்க போயிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு அழகான விஷயம். பாபா நம்மை எப்படி சேர்த்து வச்சிருக்கிறார். தாதிகள் தான் நம்முடைய ஊக்கம் உற்சாகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றார். இன்னொரு கேள்விக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம், சங்கமகத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம எல்லாரும் சங்கமகத்துல பாபா கூட இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயம். அதே நேரத்துல சத்யுகம் கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறதும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்ப வந்து நாம ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். குடும்பத்தை நாம இப்ப கண்டு கொண்டிருக்கோம். சத்யுகத்துல நாம அந்த சத்தியத்தை இப்ப நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சத்யுகத்துல நாம அதை வாழ போறோம். சங்கமயுக மகிழ்ச்சிக்கும் சத்யுக மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, சங்கம யுகத்துல நாம் பெறுவது அப்படிங்கிறது பாபாவின் அன்பு எல்லாமே பயனுள்ள முறையில நாம் பயன்படுத்த முடிகின்றோம். எதுவுமே நாம வீணாக்குறது கிடையாது. அப்போ நமக்குள்ள ஒரு லேசான தன்மை, வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றி, எல்லையற்ற குடும்பம், நம்முடைய நல்ல ஆசிகள் எல்லாமே சங்கமயுகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சத்யுக மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைவினுடைய மகிழ்ச்சி. எந்த ஆசைகளும் இல்லை, எந்த புகார் இல்லை, எதையும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. நம்ம எல்லாரும் இந்த நிறைந்திருப்பதனால், உள்ளுக்குள்ள ஆத்மா நிறைந்திருப்பதனால் நமக்கு சந்தோஷம். இதுவும் கூட சிந்திப்பதற்கு ஒரு நல்ல டாபிக். சங்கமயுகத்தின் மகிழ்ச்சி மற்றும் சத்தியுகத்தின் மகிழ்ச்சி நிச்சயமாக இது வேறு வேறு விஷயம். இங்க வந்து நமக்கு மகிழ்ச்சி ஏன்னு சொன்னா முயற்சி செய்யறதுனால நமக்கு மகிழ்ச்சி. சத்தியுகத்துல நாம் பலனை பெற்றதனால் மகிழ்ச்சி. ஏன்னா முயற்சிகளும் மகிழ்ச்சியை கொண்டு வருது இல்லையா? உங்களால ஏதோ செய்ய முடியுது, மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க, நீங்க அருள்பவரா இருக்கீங்க. இது நமக்கு நீங்க வந்து அந்த மகிழ்ச்சியில இருக்க முடியும். உங்களோட இந்த தீதி சொல்றாங்க, தீதி வந்து உங்களை இன்றைக்கு சந்தித்தது மகிழ்ச்சியா இருக்குன்னு சிஸ்டர்கிட்ட சொல்றாங்க. இன்னும் அதிக டாபிக்ல நம்ம சிந்திக்கலாம்னு சொல்றாங்க. அவ்யக்தி பயணம், மூதாதையர்களின் பகிர்வு. அவ்யக்த முரளி 1969 முதல் கோடானு கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதங்கள்.
முரளி தேதி மே 8, 1973. பரம ஸ்வமான், பரம சுயமரியாதை. அதனால் நீங்கள் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் சோதித்து பாருங்கள். அதன் கூடவே நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களுக்கும், உங்களுக்கு கிடைத்த அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் மகாதானி ஆகிவிட்டீர்களா, அல்லது அந்த பொக்கிஷங்களை உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? யாரொருவர் மகாதானியாக இருக்கின்றாரோ அவர்களிடம் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் போதும் அவர்கள் யாசிப்பவர்களாகுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எதை கொடுத்தாலும் அது தன்னிச்சையாகவே அதிகரிக்கின்றது அவர்களுக்குள். அதனால் நீங்கள் சோதனை செய்யுங்கள், எந்த அளவிற்கு நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய அதீந்திரிய சுகத்தினுடைய பொக்கிஷத்தையும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். உங்களுக்காக அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது உலக சேவைக்காக அவற்றை வைத்திருக்கின்றீர்களா? உங்களுக்காக நீங்கள் அடைந்து விட்டீர்கள், ஆனால் நிகழ்காலத்தில் உலக சேவைக்காக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால் சோதனை செய்யுங்கள், எந்த அளவிற்கு பொக்கிஷங்களை, அனைத்து பொக்கிஷங்களையும் சுயத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றீர்கள், எந்த அளவிற்கு மற்றவர்களுக்காக அதை பயன்படுத்துகின்றீர்கள். இதுவே சம்பன்ன ஸ்திதி என்று, முழுமை ஸ்திதி என்று அழைக்க முடியும். எல்லா பொக்கிஷங்களையும் மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா? ஞானத்தின் பொக்கிஷத்தை, சக்திகளை உங்களுடைய சொந்த முயற்சிக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்கன்னா அதை முழுமை ஸ்திதி என்று அழைக்க முடியாது. இப்பொழுது இவை அனைத்தையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுதும் கூட நீங்கள் தொடர்ந்து அனைத்து சக்திகளையும் உங்கள் சொந்த சுயத்திற்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா எப்பொழுது நீங்கள் ஒரு மகாதானி ஆக முடியும்? எப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அருள்பவராக முடியும்? இதை நீங்கள் அப்படிப்பட்ட முறையில் பயிற்சி செய்ய வேண்டும். இதை சுயத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். எல்லா பொக்கிஷங்களையும் மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் காலியாகி விடுவீர்களா? எவ்வாறு தந்தை அவருடைய சொந்த ஓய்வுக்காக நேரத்தை கொடுத்தார், அது அவருடைய சொந்த உடலுக்கு அவசியமாக இருந்தது, அதை உலக நன்மைக்காக பயன்படுத்தினார். அதே முறையில் அனைத்து சக்திகளும் உலக நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய சுய நன்மைக்காக மட்டுமல்ல, அனைவரும் தந்தைக்கு சமமாக வேண்டும். அப்படிங்கிற போது தந்தைக்கு சமமான அந்த ஸ்திதியையும் கூட அனைவரும் ஏற்க வேண்டும், இல்லையா? மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே உங்களால் அனைத்து விஷயங்களிலும் முழுமையை அனுபவம் செய்ய முடியும். மற்றவர்களுக்கு கற்பிப்பதன் கூடவே உங்களுக்கும் நீங்கள் கற்பித்துக் கொள்கின்றீர்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் 2 முறை நேரம் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு நேரம், மற்றவர்களுக்கான ஒரு நேரம். இப்பொழுது இரண்டு காரியத்தையும் ஒரே நேரத்துல பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் மீறி இருக்கு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ 2 கோர்ஸ் மக்கள் படிக்கிறாங்க ஒரே நேரத்துல. நேரம் அருகாமையில் வருகிறது. அதனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்காக நீங்கள் சேகரிப்பு செய்து கொள்ளுங்கள். சுயத்திற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டாம். இப்பொழுதும் கூட நீங்கள் தொடர்ந்தும் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவீர்களானால், நேரத்தை தொடர்ந்தும் வீணாக்குவீர்கள் என்றால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆக முடியாது. உங்களுக்கு உலக அதிபதிகள் ஆகும் குறிக்கோள் இருக்கு, இல்லையா? முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.